Hello friends, how are you all? Welcome to my channel Art, Food and Life. Today's special is last video la na sollirundhen ungalku all in one tasty maker powder எப்படி ரெடி பண்றது அப்படினு நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோல ன்னு சொல்லிருந்தேன். அதுதான் பண்ண போறேன். So this one is all in one tasty maker powder. How to make all in one tasty maker powder. This is all varieties of கூட்டு, பொரியல் and ரோஸ்ட், உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, அப்புறம் கூட்டு, ரசவாங்கி, அப்புறம் எல்லாத்துக்குமே இது வந்து ஆல் இன் ஒன் பவுடர். இது பிசிபேலா பாத்துக்கு கூட இந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ஆல் இன் ஒன் பவுடர். ஹவு டு மேக் திஸ்? இதை பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலங்காத்தால் ரொம்ப அவசரமான சமையலுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ், ஒரு பவுடர். இந்த பவுடர் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: கொப்பரை தேங்காய் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணுறது. நீளமாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இது கொப்பரை தேங்காய் ஒரு 4 மூடி, அதாவது 2 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 தேங்காய்க்கான மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு இது சொல்கிறேன். இதில் ஒரு 40 மிளகா, ரெட் சில்லி, 40 ரெட் சில்லி. இது வந்து காரம் இருக்காது ஜாஸ்தி, அதனால் இந்த மிளகா வந்து நான் 40 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு ஒரு 25 கிராம், மைசூர் தால் ஒரு 25 கிராம், கடலைப்பருப்பு 25 கிராம், தனியா, கொத்தமல்லி ஒரு 50 கிராம், இது வந்து பொடியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெருங்காயத்தை. அப்புறம் கருகப்பிலை நல்லா காய வச்சு நிழல் உலத்தலாம் உலர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. திஸ் இஸ் ஆல் इन वन पाउडर. तो कोपरा नारियल का और 40 लाल मिर्च का और 25 ग्राम तूर दाल, 25 ग्राम मैसूर दाल, 25 ग्राम चना दाल, 50 ग्राम 50 ग्राम धनिया, थोड़ा सा हींग और कड़ी पत्ता सुखा के रखी हूँ. अभी मैं बनाने वाली हूँ. अभी ये सब है ना ड्राई ஃப்ரை करना है. எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக வறுக்கணும். இதை வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது ஆல்ரெடி கொப்பரை தேங்காய். இதை வறுக்கலாம் தேவையில்லை, வறுத்தா ரொம்ப எண்ணெய் ஆகிடும். அதனால் இதை வறுக்க தேவை கிடையாது. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ட்ரையாக வறுக்கிறோம். முதல்ல இதை கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் போடுறேன். இது பாருங்கள், இதை மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இது மாதிரி நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் மெலிசாக. மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயராக கட்டினீங்கன்னா மிக்சியில் சரியாக அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும் கொப்பரை தேங்காயை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கொப்பரை தேங்காயை இந்த மாதிரி நல்லா நீளமாக, இது ரொம்ப நாளைக்கு நல்லா 1 மாதத்துக்கு ஜம்முன்னு இந்த பொடி வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. ஒரு தேங்காய் இருக்கிறதுனால இது வீணாக போயிடுமா நினைக்காதீங்க. இது கொப்பரை தேங்காய், அதனால் வீணாகவே போகாது. ஸோ இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு இது அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையாக பொடி பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம இப்போ பொடி பண்ணிக்கிறோம். எண்ணெயே ஊற்றக்கூடாது இதில், ஏன்னா இந்த கொப்பரை தேங்காய் போடுறதுனால நம்ம அதுலேயே எண்ணெய் இருக்கும், தேங்காய் எண்ணெய் அதில் நிறைய இருக்கும். கொப்பரை தேங்காயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எண்ணெய் இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றி வறுக்கவே கூடாது எதையுமே. ऑयल यूज ही नहीं करने का. ऑयल तो चाहिए ही नहीं उसमें. वो नारियल में ना, सूखा नारियल में ऑलरेडी नारियल का तेल रहेगा. सो तेल यूज नहीं करने का. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இதில் பெருங்காயத்தை போடுறேன். இது அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் ட்ரையாக தான் எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். இப்போ இதில் நான் வந்து பெருங்காயத்தை முதல்ல போடுறேன். அதுக்கப்புறம் லைட்டாக பெருங்காயம் பொரியும். இதை வந்து இந்த தேங்காவை நான் வந்து மிக்சி ஜாரில் போடுறேன். முதல்ல இதை தான் போடணும், அப்புறமா தான் வறுத்ததெல்லாம் போடணும். வறுத்ததெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சு அரைக்கணும். ஸோ முதல்ல இந்த தேங்காவை தான் முதல்ல பொடி பண்ணணும், ஏன்னா இது வந்து பொடியாகிறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் இதை தான் முதல்ல பொடி பண்ணணும். அதுக்கப்புறமா மீதி சாமான் வறுத்துட்டு இதில் போட்டு சேர்த்து பொடி பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ வந்து இந்த தட்டில் வச்சு ஆற வைக்கிறதுக்காக இந்த தட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பெருங்காயம் நல்லா இது பண்ணி எடுத்து இதில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் எப்போதுமே
தடிமனாக இருக்கும். அதனால் அது வறுபடுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால தான் முதல்ல கடலைப்பருப்பு போடணும். கடலைப்பருப்பை போட்டு அதுக்கப்புறமா தான் எந்த பருப்பாக இருந்தாலுமே துவரம் பருப்பு எல்லாமே வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபடுறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் அதை முதல்ல போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம துவரம் பருப்பு போடுறோம். பாருங்க, லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கிறது, லைட்டாக வறுபட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த துவரம் பருப்பை சேர்க்குறோம். எல்லாமே 25 கிராம்ஸ். கடலைப்பருப்பு 25 கிராம், துவரம் பருப்பு 25 கிராம். இதை வந்து ஆக்சுவலாக ஒரு கல்யாணத்தில் ஒரு சமையல் பண்ணுற மாமா தான் எனக்கு இந்த பொடி பண்ணுறத சொல்லி கொடுத்தார். இது வந்து ஆல் இன் ஒன் பொடி. இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாமா, கூட்டு காய் எல்லாத்துக்குமே, சப்ஜி தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாமா சொன்னார். ஸோ அவர் தான் எனக்கு வந்து இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாரு. இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஓல்டு ரெசிபி, மேரேஜ் ரெசிபி, மேரேஜ் ஹால் ஃபுட்டுக்கு பண்ணுற ரெசிபி இது, கல்யாணத்தில் பண்ணுற ரெசிபி இது. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு ஒரு சப்ஜியை வேக வச்சு இதை அந்த பொடியை போட்டு கலந்து வச்சிடலாம், அவ்வளோதான், தாளித்து முடிஞ்சிடுது. ரொம்ப ஈஸி. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க வீட்டில். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து துவரம் பருப்பு லைட்டாக பாருங்கள் செவந்து போயிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இது மைசூர் தால் ரொம்ப சீக்கிரமாகிடும். அதனால் அதை கடைசியாக தான் போடணும். இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா அழகாக பொன்னிறமாக கைவிடாத வறுக்கணும். இல்லைன்னா கருகி போயிடும். அது கைவிடாமல் இப்படி 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 பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து கருகி போயிடும். ஒன்றா தான் போடணும், எல்லாத்தையும் மொத்தமாக போடக்கூடாது. ஏன்னா இந்த மைசூர் தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசு குட்டி, அது சீக்கிரமாக வறுபட்டுரும். துவரம் பருப்பு சீக்கிரம் வறுபட்டுரும். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட லேட் ஆகும். அதனால் ஒன்றா தான் போடணும். கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு போடணும், அப்புறம் துவரம் பருப்பு போடணும், அதுக்கப்புறம் மைசூர் தால் போடணும். ஒரு பருப்பாக தான் போடணும். இது அப்படி கைவிடாமல் வறுக்கணும். எண்ணெய் விடக்கூடாது, துளி கூட எண்ணெய் சேர்க்கலை நான், பார்த்துக்கோங்க. வெறும் வானலியில் தான் வறுக்கிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்கு. பாருங்கள், அதை கைவிடாமல் வறுத்து இப்போ பாருங்கள் அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லாவே தெரியும். நல்லா கருகவும் இல்லை, அதே சமயத்தில் நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. கைவிடாமல் வறுத்தோம்னா தான் அது கருகாது, இல்லைன்னா கருகி போயிடும். இப்போ வந்து இந்த காஞ்ச கருகப்பிள்ளையை ஒரு பெரட்டுறேன். ஜஸ்ட்டு அது வந்து நல்லா காய வச்சுட்டேன். நல்லா நிழல் உலத்தெல்லாம் காய வச்சுட்டேன். இதை வந்து ஜஸ்ட்டு சும்மா அது ஒரு சூடு காட்டுறது தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு பச்சை வாசனை போகிறதுக்காக தான் இதில் போடுறேன். இப்போ வந்து தட்டில் கொட்டி இதை ஆற வைக்க போகிறேன். நல்லா வறுபட்டு எடுத்து இந்த மாதிரி தட்டில் கொட்டி நல்லா ஆற விடணும். நல்லா ஆறி இது கடைசியாக தான் போட போகிறோம் அரைக்கிறதுக்கு. அதனால் இதை நல்லா ஆற விடணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மிளகா வத்தல். இது ஆல்ரெடி இந்த பருப்பெல்லாம் வறுத்ததுனால வந்து இல்ப சட்டி வந்து நல்லாவே சூடாகவே இருக்கும். ஸோ அந்த சூட்டில் லைட்டாக பெரட்டினா போகும், கருகி விடக்கூடாது. மிளகாவோட ஜஸ்ட் அது ஒரு பெரட்டி இந்த லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும், கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக கலர் மாதிரி இது வெடிக்க ஆரம்பிக்கிறது பாருங்க, அந்த ஸ்டேஜ் தான், அவ்வளோதான். இதுக்கு மேலெலாம் அதை வறுக்க வேண்டாம், கருப்பாலாம் ஆகிடக்கூடாது. கலர் மாறாமல் அப்படியே இது பண்ணணும், அவ்வளோதான். பாருங்க அது வெடிக்க ஆரம்பிக்கிறது, டப்புன்னு சத்தம் கேட்கும். ஜஸ்ட்டு கலர் சேஞ்ச் வறுத்துட்டு, இது எண்ணெயே ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றினா போச்சு, பொடியாக இருக்காது, அப்புறம் அது பொத்தையாக இருக்கும். பவுடர்னால் அப்படி பொலன்னு பவுடராக இருக்கணும் இல்லையா? அப்போ வந்து எண்ணெய் ஊற்றாமல் தான் பண்ணணும். ஏன்னா அந்த தேங்காயில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்கும். அதனால் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா நான் மிக்சியில் போட போகிறேன். இது கொஞ்சம் சூடாக அரைச்சாதான் வந்து நல்லா அரைப்படும். அதனால் இதை மிக்சியில் போடுறேன். இதுவும் கொஞ்சம் ஆறி தான் அரைப்பேன். பாருங்கள், இதை மிக்சியில் போடுறேன். இப்போ என்னென்னத்தை போடணுன்னா ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டிருக்கேன், கொப்பரை தேங்காய், அதுக்கப்புறம் இந்த மிளகாவை போட்டிருக்கேன். இந்த மாதிரி வரிசையாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். கடைசியாக தான் பருப்பை போட்டு அரைக்கிறோம். தேங்காய், மிளகா, தனியா இதை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரைச்சிட்டு நல்லா அது அரைஞ்சி மசிஞ்சதுக்கப்புறம் தான் கடைசியாக பருப்பை போட்டு கடைசியாக தான் அரைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ தேங்காவும் மிளகா வத்தலும் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது இந்த தனியாவை ஜஸ்ட்டு இந்த இது சூடாக இருக்கும், இந்த சூட்லேயே லைட்டாக பொரிஞ்சா போதும், கலர் மாறக்கூடாது. பொரியும் பாருங்கள், அது லைட்டாக அந்த வாசனை கமன்னு அது வரும். அதை வறுக்கும் போதே அந்த கொத்தமல்லியோட வாசனை, அதை வறுத்தாதான் ரொம்ப வாசனை. இந்த கொத்தமல்லி மட்டும் பாருங்கள், அது வறுக்கும் போதே அந்த வாசனை வரும். அந்த வாசனை வரும்போதே நீங்கள்
அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், முடிஞ்சிடும். அவ்வளோதான். அவ்வளோ ரொம்ப சிம்பிள்மா. இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஈஸி தெரியுமா? காலங்காத்தாலைக்கு எவ்வளோ ஈஸி. எல்லாத்துக்கும் போடலாம் இந்த பொடியை. ஒரு கூட்டு பண்ணுறோம், ஒரு ரசவாங்கி பண்ணுறோம், ஒரு அரைச்சி விட்ட குழம்பு பண்ணுறோம். இந்த இது வச்சு அரைச்சி விட்ட குழம்பு பண்ணோம்னா இந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளியை போட்டு அரைச்சி ஒரு முருங்கைக்காய் சாம்பார் அரைச்சி விட்டு பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன். நான் அதை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பொடியை போட்டு பண்ணினோம்னா சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் டேஸ்டி மேக்கர் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இது பாருங்கள் வெடிக்கிறது பாருங்கள், டப் டப்புன்னு சத்தம் கேட்கறது. இதை பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலெல்லாம் இது வறுபடக்கூடாது. அவ்வளோதான், வறுபட்டு எடுத்து கருகக்கூடாது. கருகினா அதனுடைய மனமே மாறிடும். கொப்பரை தேங்காய், வத்த மிளகா 40, அப்புறம் தனியா வந்து ஒரு 50 கிராம். இது மூணையும் இப்போ அரைக்க போகிறேன். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா தான் பருப்பு போட்டு அரைக்க போகிறோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி குறப்பான பொடியை அரைச்சிக்கிறோம். பாருங்கள், பவுடராக இருக்குது பாருங்கள். தேங்காயில் உள்ள எண்ணெயினால் கொஞ்சம் இது இருக்குது பாருங்கள். இருந்தாலும் பாருங்கள் பொடி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் தேங்காய், கொத்தமல்லி, மிளகா இது மட்டும் இதில் போட்டிருக்கோம். இப்போ வந்து பருப்பு இதில் போட போகிறோம். இப்போ வந்து இதில் எல்லா பருப்பு, கருகப்பிலை, அப்புறம் பெருங்காயம் அதை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஆறி எடுத்து அதை நான் இப்போ இதில் போட்டிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இது நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணணும், முருங்கைக்காய் சாம்பாரோ இல்லை வேறு ஏதாவது அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணணும், எனக்கு அரைச்சி விடுறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் நார்மலாக குழம்பு பருப்பு போட்டு பண்ணி இந்த பொடியை ஒரு ஸ்பூன் அதில் போட்டிங்கன்னா அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்ஸ் a வெரி குட் டேஸ்டி மேக்கர், ஆல் இன் ஒன் பவுடர். இது எல்லாத்துக்குமே கூட்டு, கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவோம். அதை வந்து ரசவாங்கின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த பூஷணிக்காய் கூட்டோ இல்லை கத்திரிக்காய் போட்டு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல இது செமையாக. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா இப்போ ஒரு கடைசியாக இறக்கரைச்சே. நான் ஒன்று உங்களுக்கு பண்ணி காமிக்கும் போது சொல்கிறேன். அன்றைக்கி நான் சேப்பங்கிழங்கு கூட போட்டிருந்தேன். உங்களுக்கு அந்த வீடியோ பாருங்கள், நான் லிங்க் போடுறேன். அந்த சேப்பங்கிழங்கு இப்போ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த டேஸ்டி மேக்கர் இந்த பவுடரை போட்டோம்னா கமன்னு அந்த கொப்பரை தேங்காயோட வாசனையும் அதுவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதுக்கு அடிச்சுக்கிறதுக்கே கிடையாது. இது வந்து ஆல் இன் ஒன் டேஸ்டி மேக்கர் பவுடர். இதை நல்லா பண்ணுங்க எல்லாரும். பண்ணிவிட்டு இதனுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் செஷனில் போடுங்க. எப்படி இருந்தது இந்த பொடி, உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட் செஷனில் போடுங்க. எல்லாருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். திஸ் இஸ் த ஆல் इन वन पाउडर. अभी मैंने नारियल, सूखा नारियल, लाल मिर्ची और धनिया पीसा है. अभी मैंने डाली हूँ दाल और कड़ी पत्ता और हींग. ये भी पीस के मैं दिखाती हूँ. यही फाइनल है. बस ஆல் இன் ஒன் கொப்பரை தேங்காய் பொடி ரெடி. ஆல் இன் ஒன் பொடி. இது எல்லாத்துக்கும் போடலாம். பாருங்கள் எப்படி போலன்னு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து எல்லாத்துக்கும் போடலாம். இதை பண்ணி ஸ்டோர் பண்ணி நல்லா ஏர்டைட் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பொடி நல்லா சூப்பராக இருக்கும், நைஸாக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பண்ணுங்க. ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு இதை எடுத்து போட்டு எல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ளீஸ் subscribe my channel Art Food and Life. Please share your friends. This one is the traditional multi-purpose body. So this is very very easy to make and also very easy to cook. For all dishes. எல்லா டிஷ்ஷுக்கும் இது பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்து போட்டு நம்ம இது வந்து மேலே ஒரு தூவினோம்னா, ஒரு ஸ்பூன் தூவினோம்னா எது பண்ணாலுமே செம டேஸ்டி ஆகிடும். அந்த சாப்பாடே ரொம்ப டேஸ்டி ஆகிடுது. ஸோ திஸ் ஒன் இஸ் த மல்டிபர்பஸ் பவுடர். ப்ளீஸ் மேக் இட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். till see you in the next video. Bye. Padmavati Venugopalan. Bye bye.